அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு முருகுசுப்பு ஐயா அவர்கள் கோவையிலிருந்து கேள்வி கேட்கிறாரு. சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்துல, புதனோட உபநட்சத்திரத்துல, குருவோட உபநட்சத்திரத்துல இருக்கு. சுக்கிரன் வந்து 4வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவும், 11வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவும், 3, 7, 11க்கு நட்சத்திரமாகவும் இருக்கு. சுக்கிரன் என்ற நட்சத்திரம் புதன் 3, 9க்கு உபநட்சத்திரமாகவும், 3, 5, 6க்கு உபநட்சத்திரமாகவும், 2, 10க்கு நட்சத்திரமாகவும் இருக்கு. சுக்கிரன் நின்ற உபநட்சத்திரமும் புதனா இருக்குதால நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் புதன். புதன் அப்படின்ற கிரகம் வந்து 3, 9க்கு உபநட்சத்திரம், 3, 5, 6க்கு உபநட்சத்திரம், 2, 10க்கு நட்சத்திரம். அடுத்து குரு, அதாவது சுக்கிரன் என்ற நட்சத்திரம் புதன், உபநட்சத்திரமும் புதன். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருந்தா உபநட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதால சுக்கிரன் என்ற உபநட்சத்திரம் குரு. குரு வந்து 6, 12க்கு சப்ளாடு, 4, 7, 10க்கு சப்ளாடு, அதாவது உபநட்சத்திரம், 9வது வீட்டுக்கு நட்சத்திராதிபதியா இருக்கு. மேற்கண்ட தொடர்பில் என்னுடைய புரிதல், அதாவது திரு முருகுசுப்பு ஐயா அவர்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்றாரு. மேற்கண்ட தொடரில் என்னுடைய புரிதல், சுக்கிரன் வைத்துள்ள மூலபாவம் 4 முதலில் நட்சத்திரம் காட்டிய புதனின் 3, 9 மற்றும் 3, 5 பாவங்கள் 30% செயல்படும். பின் உபோப நட்சத்திரம் காட்டி 6, 12ஆம் பாவங்கள் 70% வேலை செய்யும். உடன் 4, 10ஆம் பாவங்கள் வேலை செய்யும். குருநாதர் தயவு செய்து இந்த தொடர்பை விளக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்க குரு நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருக்கிறதால இங்க வந்து அந்த புதனுக்கு பவர் அதிகமா போயிடுதுங்க ஐயா. அதாவது கிட்டத்தட்ட 70% இந்த புதன் தான் வேலை செய்யும். கொஞ்சம் உல்டாவா, நீங்க சொன்னதை கொஞ்சம் உல்டாவா எடுத்துக்கிறோம். ஏன்னா நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுத்தாதான் நட்சத்திரம் கட் ஆகும். ஓகேங்களா? இங்க நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருக்கிறதால உபநட்சத்திரத்தை நம்ம டிசைடிங் ஃபேக்டரா எடுத்துட்டோம். அப்ப நட்சத்திரம் என்பது 3, 9 அப்படின்னு பார்க்கும்போது உபநட்சத்திரமும் 3, 9ங்கிறதால ஒரு கிரகம் வந்து நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருந்தா அது வீரியம் அதிகம். அப்ப அதுக்கு வந்து டோட்டலாவே நீங்க 70, 75% எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா 80% கூட எடுத்துக்கலாம். இந்த உபோப நட்சத்திரம் 20% தான் கடைசியில. எப்ப அந்த உபோப நட்சத்திரம் வீரியமா வேலை செய்யும்னா, இந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருந்து அது காட்டின பாவத்துக்கு அப்படியே 12வது பாவத்தை காமிச்சாதான் அங்க உபோப நட்சத்திரம் வீரியமா இருக்கும். அங்கதான் வந்து அதை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். அந்த வகையில என்னன்னா, இங்க நட்சத்திரம் காட்டிய உபநட்சத்திரம் காட்டிய அந்த 3, 9, 3, 5, 6, 2, 10 இந்த பாவங்கள். இதுல 3, 9ங்கிறது உபநட்சத்திரம் அப்படிங்கிறதால, பாவமணிக்கு உபநட்சத்திரமா இருக்கிறதால இந்த 3, 9 என்பது கிட்டத்தட்ட 70% வேலை செஞ்சுட்டு அப்புறம் கட்டும் ஆகாது. ஏன்னா கட் ஆகணும்னா அங்க 2, 8 வரணும். அதுக்கப்புறம் வீரியம் குறைஞ்சிடும்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சுக்கிரதசையில முதல் பகுதியில அவருக்கு நிறைய பயணங்கள் இருக்கும், நிறைய கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். 2வது பகுதியில கொஞ்சம் எல்லாரை விட்டு பிரிஞ்சு போவார். 2வது பகுதினா கிட்டத்தட்ட 70%க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் 6, 12, 4, 10 இதெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் அதற்கு வீரியம் அதிகம். உபோப நட்சத்திரத்துக்கு வீரியம் கம்மி தான். ஏன்னா உபோப நட்சத்திரங்கிறது கடைசி பார்ட்டு. அது மட்டும் இல்லாம இது சுக்கிரனா இருக்குதால, ஒருவேளை சுக்கிரனுக்கு பதிலாக குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகன்றதால அதுக்கு உபோப நட்சத்திரங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கலாம். இது மெதுவாக செல்லக்கூடிய கிரகன்றதால இந்த சுக்கிரனுக்கு வந்து உபோப நட்சத்திரம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன் நம்ம உபோப நட்சத்திரத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருப்பதால் நாம் எடுக்கிறோம். அதனால இங்க என்ன அப்படின்னா, இங்க அந்த 3, 9 நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் காட்டிய பாவங்கள் 70% வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 6, 12 வேலை செய்யும். அப்போ சுக்கிரன் வைத்துள்ள 4ஆம் பாவத்தை விட 3, 7, 11, 11வது பாவங்கள், இந்த பாவங்கள் தான் வீரியமாக வேலை செய்யும். 6, 12 கடைசியில தான் வேலை செய்யும். அதாவது இந்த ஜாதகத்துல சுக்கிரதசையில முதல் பகுதியில ப்ராப்பர்ட்டிலாம் சேர்க்க மாட்டார், அப்படியே இருந்துருவார். கடைசி பகுதியில ப்ராப்பர்ட்டி சேர்ப்பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3, 9ங்கிறது 4வது பாவத்தை வளர விடாது. அதே நேரத்துல இந்த சுக்கிரனுடைய உபோப நட்சத்திரம் குரு கடைசியில 6, 12 வச்சுங்கிறதால அது வந்து 4ஆம் பாவத்துக்கு சாதகமா இருந்ததுல கடைசியில சுக்கிரதசை முடியும் போது கடன்கள் கொஞ்சம் வாங்கி அப்புறம் கடன்கள் மூலமாக ப்ராப்பர்ட்டி வாங்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம்.